ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருந்து நைட் டின்னர் செய்ய போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் அதில் போட்டு எடுத்துக்கலாம். அதில் பூச்சிலாம் இருக்குது, அது ரிமூவ் ஆகிடும். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாலுக்கு போன வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே 65 பண்ணி வச்சுங்க. இன்னொன்று இருக்குது, அதில் இன்றைக்கி சப்பாத்தியும் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறேங்க. நைட் எடுத்த வீடியோ இது. ஆனால் வாய்ஸ் கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் தான். உண்மையே சிக்கன் கிரேவி ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சுங்க. கிரேவி சப்பாத்தியும் குருமாவும் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி காலிஃப்ளவர் கிரேவி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக காலிஃப்ளவர் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலிஃப்ளவருமே பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சா, அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி செஞ்சுட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா 65 செய்யலான்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன் சைடு பார்த்திங்கன்னா சுடு தண்ணி பார்த்திங்கன்னா கேஸில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாப்பா ஒன் சைடு பார்த்திங்கன்னா பாப்பாவும் அழுதுட்ருக்கான், பொண்ணும் அழுதுட்ருக்கு. 2 பேரையும் சமாளிச்சுட்டு பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். சுடு தண்ணியுமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே காஞ்சிடுச்சு. அதில் வெட்டி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாமே அதில் போட்டாச்சுங்க. காமிக்கலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸ்டாண்டு படிச்சிங்கன்னா உடஞ்சிச்சுங்க. ஸ்டாண்டு வாங்கணும். அதனால் ஒரே இடத்துலையே பார்த்திங்கன்னா கேமரா பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், பெரிய பெரிய சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கிரேவி செய்யும்போது எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி என்கிட்ட இல்லைங்க. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வைக்கும்போது சோம்பு எனக்கு முழுசாக போட்டால் பிடிக்காதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா கூடவே சேர்த்து போட்டு அரைச்சிடுவேங்க. அதுக்குள்ளே ஒன் சைடு வானல் வச்சு வானலில் பார்த்திங்கன்னா காஞ்சிச்சுங்க. வானல் என்ன ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க. அங்கே பாருங்கள், பாத்திரம் கூடையில் பாருங்கள் புதுசாகவே இருக்குது. ஏன்னா நம்ம ரெகுலராக செய்யும்போது அந்த வானலில் செஞ்சால் டேஸ்ட்டு கிரேவியுமே பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். குழம்பு வச்சாலுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த வானலிலே பார்த்திங்கன்னா வைக்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரே அம்மாக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இந்த வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாப்பா சவுண்ட் கேட்கும் பாருங்கள் உங்களுக்கு. சமாளிக்கவே முடியலைங்க அவங்கள வச்சுக்கிட்டு. ஆனால் பாப்பாங்க வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்த தானே வச்சுட்ருக்கீங்க, வீட்டில் சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வச்சுருந்து பார்த்தா தானுங்க தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்றது தெரியும். இந்த சமையல் செஞ்சு முடிக்கிற வேலையே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 4-5 முறையாச்சும் பார்த்திங்கன்னா கற்றுன்னு கத்தியிருப்பான், அழுதுருந்துருப்பான். இந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா அமைதியாக இல்லை. அவங்கள எல்லோரையும் சமாளிச்சுட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா
கிரேவி பார்த்திங்கன்னா வந்து வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு வதக்கியாச்சுங்க. அதுக்குள்ளவே பாதி நேரம் வந்து ஆயிடுட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து சப்பாத்திக்கும் பார்த்திங்கன்னா வந்து மாவு வந்து பசஞ்சு வச்சுட்டேன். நான் சப்பாத்தி மாவு பசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சமையல் யூஸ் பண்ணுறதுங்களா அந்த எண்ணெய் உப்பு போட்டு பசஞ்சு வச்சுட்டேன். 65மே பார்த்திங்கன்னா வந்து மசாலா போட்டு ஊற வச்சுட்டேங்க. அவர் வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்தவொடனே பார்த்திங்கன்னா அதை செஞ்சுக்கலாம். பசங்களுமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க மாட்டாங்களா, சரி அப்போ செஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிரேவி மட்டும் இப்போ செஞ்சுட்டேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க வாய்ஸ் கொடுக்கும்போது சொல்லலாம்னு சொல்லிட்டு உண்மையாக வந்து சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்தால் இது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் இல்லைங்க, நம்ம எப்படி கறி குழம்பு ஸ்டைலில் வந்து வைப்போம் இல்லைங்களா, கறிக்கு பதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து அப்படியே வைக்கிற மாதிரி தான். ஆனால் வந்து சிக்கன் தூள் அதெல்லாம் வந்து எதுவுமே போடலைங்க. நம்ம வீட்டில் வந்து மசாலா இருக்கும் இல்லைங்களா, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு குழம்பு மிளகாத்தூள் அது மட்டும் தான் வந்து போட்டேன். என் பையன் இருக்கான் பாருங்க, பையன் ரொம்ப சேட்டை. இந்த வீடியோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா வந்து 2 பேருமே வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க, கத்திகிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து பாருங்களேன். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து கிரேவி பதத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து இறக்க வேண்டியது. அவ்வளோதான் வந்து காலிஃப்ளவர் கிரேவி. சப்பாத்தி பார்த்திங்கன்னா இன்னும் மாவு திரட்டலைங்க, ஊற வச்சுருக்கேன். பசங்க அழுதுட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை டாடா பாய் பாய். நிறைய பேர் வந்து பாப்பா வந்து ஃபேஸ் காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக வந்து காமிச்சிடலாம் ஒரு நாளைக்கு. இப்போ தான் வந்து 5 மாதம் ஆகுதுங்க பாப்பாவுக்கு, அதனால் சொல்லிட்டு தான் வந்து காமிக்கல. கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.